என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியவே இல்லைங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா, இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படிலாம் நடக்குதா? ஏதாச்சும் எனக்கு புரிகிற மாதிரி எனக்கு சொல்லுங்களேன். என்னன்னு பார்க்குறீங்களா? வாங்க நான் நேர்லேயே காமிக்கிறேன். நான் வெளியில் கிளம்பிகிட்ருக்கேன். சரின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து டோரை லாக் பண்ணுங்க. பண்ணனா பூட்டவே மாட்டாங்க. தாழ்பால் போடவே முடியலங்க என்னால். என்ன ரீசன்? நானும் ரொம்ப நேரமாக மண்டையை போட்டு கசக்கிட்டு இருக்கேன். லேட் ஆகுதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் போட முடியுதானால இங்கே பாருங்க. இதுக்கு மேலே இந்த கதவை லாக்கே பண்ண முடியல. என்ன ரீசன்னு புரியல. சரி ஒரே ட்ரையாக இருக்குது, என்ன தான் விடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படியே இருந்தாலும் ரொம்ப டைட்டாக பண்ணி போட்டுமே அப்படின்ட்டு பார்க்குறேன். போடவே முடியல. இதோட நிற்கிதுங்க. ஐயோ எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி என்ன தான் இருக்கும் ரீசன்னு 4 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன். சரி எதுக்கும் இந்த உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போன்னு செக் பண்ணால் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இதோட தான் கை போகுது. இதுக்கப்புறம் போக மாட்டாங்க. இங்கே பாருங்க என்னன்னு பாருங்களேன். என்னன்னு பாருங்கள், நீங்களே பாருங்களேன். ஐயோ எடுக்க வேற முடியல, என்னவோ இருக்குது உள்ள. கையை வேற வலிக்குது. இங்கே பார்த்தீங்களா? வேற முடியல, என்னவோ இருக்குது உள்ள. கையை வேற வலிக்குது. இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. என்ன தெரியுதா? மேக்னெட்டுங்க. இது மட்டும்தான் இருக்கா? அடுத்தது பாருங்க. என்னவோ கல்லா என்னன்னு தெரியலங்க. உள்ள வேறு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஏதோ கவர் மாதிரி இருக்குங்க, என்னன்னு புரியலங்க. குச்சி வச்சு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். ஏதோ ஒரு எமர்ஜென்சி கிளம்புறோம்னா நம்ம பிள்ளைங்க பண்ணுற பாட பாருங்க. எந்த வீட்டிலாம் சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது மாதிரி நிகழ்ச்சி நடக்குதா தயவு செஞ்சு சொல்லுங்களேன். எனக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்குதா? எடுக்கவே முடியலங்க. பாருங்க கடைசியாக இதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஏதோ கவர் மாதிரி இருக்குது, உள்ளே விட்டு சிசரால் எடுத்தோம். வருதுங்க. இங்கே பாருங்களேங்க. ஷோ கடவுளே, இன்னும் இருக்குது. இன்னும் என்னெல்லாம் வச்சுருக்காளோ. 3 வயசு பாப்பா தான் எங்கள் வீட்டில் குட்டி இருக்குல்ல, அந்த குட்டி பண்ணுற வேலை தான் இதெல்லாம். இங்கே ஐயோ ராமா, இங்கே பாருங்கங்க. எவ்வளோ பெரிய கவரை போட்டு வச்சுருக்கானே. டார்க் ஃபேண்டசி கவருங்க. ஷே, உங்கள் வீட்லேயும் இப்படி தான் பண்ணுறாங்களா உங்கள் குழந்தைங்களாம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களாங்க, நம்ம வீட்டு வேலை செய்யறதுல பிஸியாயிடும். நம்ம குழந்தைங்க நமக்கு என்ன வேலை வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா? இப்போ கரெக்டாக பூட்டும். நான் வேணா காட்டுறேன் பாருங்களேன். இத்தனை குப்பையும் அதில் உள்ளே இருந்துச்சுன்னா எப்படி கதவை பூட்டும்? ஓ சாமி, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு. இங்கே பாருங்க எப்படி ஸ்வெட் ஆகுதுன்னுட்டு. பதட்டத்திலே ஸ்வெட் ஆகுது. டைம் ஆச்சு. அப்பப்பா முடியலங்க. சிஸ்டர் தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக ஆச்சுன்னு? முடியல. எல்லா மக்களுக்கும் இந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக வரதான் செய்யும்.